பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் ஒரு முறை கூட கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்ல நாளிலும் வேத வசனம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில், நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நாம் நிற்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் விழுந்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனுடைய முதல் பகுதியிலே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் விழுந்து போவார்கள், கீழ்ப்படியாமை நம்மை விழத்தள்ளிவிடும் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் இன்னொரு காரியத்தை கூட உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேதவசனம் சொல்லுகிறது 2 பேதுரு 3வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில், ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காரியங்களை எல்லாம் வேதத்தின்படி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி நாம் விழுந்து போகக்கூடாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்களில் உறுதியாயிருப்போம். விசுவாசத்தில், வைராக்கியத்தில், நாம் எடுத்த தீர்மானத்தில், கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளில் உறுதியாயிருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் இன்றைக்கு அநேக வஞ்சிக்கிற உபதேசத்தை பேசுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவர்கள் அக்கிரமக்காரர்கள். வேதத்திற்கு விரோதமாக முரண்பட்ட கருத்துக்கள், முரண்பட்ட உபதேசங்கள், இவைகளை நாம் கேட்கும் போது நாம் எந்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறோமோ அதிலிருந்து விலகி விடுவோம். ஆண்டவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்கள் சில உபதேசங்கள் நீ ஜெபிக்க வேண்டாம் என்று அதை கேட்கும் போது, பரவாயில்ல நான் ஜெபிக்காமல் இருந்தால் நல்லது என்று சொல்லி ஜெபத்தை குறைத்து விட்டு ஜெபிக்க வேண்டும் என்ற உறுதியில் இருந்து நாம் விலகி விடுவோம். கர்த்தருக்காக செயல்பட வேண்டும் என்று உறுதியாக இருப்பவர்கள் சில வஞ்சிக்கிற உபதேசங்களை கேட்டு அதிலிருந்து விலகி விழுந்து விடுவார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அநேக உபதேசங்கள் இந்த உலகத்தில் சோதனை விசேஷித்த விதமாக இந்த நாட்களிலே அநேக உபதேசங்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவைகளில் நாம் வஞ்சிக்கிற எந்த வார்த்தைகளையும் கேட்கக்கூடாது. அந்த வஞ்சிக்கிற வார்த்தைகளில் நமக்கு ஒரு ஈர்ப்பு உண்டாகும். அந்த வார்த்தைகள் நம்மை இழுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இதில் விழுந்து விடுகிறவர்கள் அந்த வஞ்சகத்தில் இழுப்புண்டு அவர்கள் விலகுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த வார்த்தைகள் அது நம்மை அப்படியே இழுத்து எந்த காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கிறோமோ அதிலிருந்து நம்மை விலக பண்ணுவதற்கு ஏதுவாக அதை நம்மை ஈர்த்து இழுத்து எடுத்துவிடும். எனவே அதை கவனிக்காமல் எந்தெந்த வசனங்கள் நம்முடைய சபைகளில் நமக்கு நாம் கீழ்ப்படிவதற்கென்று, நாம் உறுதியாக நிற்பதற்கென்று நமக்காக கர்த்தர் நமக்கு போதித்து கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அவைகளில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒருபோதும் அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற உபதேசங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் போது, கட்டுக்கதைகளுக்கு நீ செவி கொடாதே. சொல்லப்படுகிற காரியங்கள் எல்லாம் கட்டுக்கதைகளை மட்டும் வைத்து வஞ்சிக்கிற சில காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாக இருப்பதற்கு தேவையான நல்ல உபதேசங்களை, நல்ல வார்த்தைகளை கேட்போம். கர்த்தருக்கு பிரியமில்லாத, சத்தியத்தை விட்டு விலகப்படுகிற எல்லா கள்ள உபதேசங்களையும் நாம் ஒருபோதும் கவனியாமல், அதை கேளாமல், அதற்கு செவிகொடாமல் நாம் நம்முடைய ஆத்மாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். காரணம், நாம் உறுதியாக இருந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நாம் கடந்து செல்ல முடியும். எனவே அக்கிரமக்காரர்களுடைய வஞ்சகத்தில், வஞ்சகமான வார்த்தையில் இழுக்கப்பட்டு சிக்குண்டு நீங்கள் அதிலே விழுந்து விடாதபடிக்கு கவனமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்கள். உங்களை அழைத்த தேவன் நீங்கள் கற்று நிச்சயத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. எனவே அப்படிப்பட்ட நிலைத்திருக்கிற, உறுதியாக இருக்கிற அனுபவத்தில் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தட்டும். விழுந்து போகாமல் எச்சரிக்கையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.